மக்கள் தொகை 800 கோடி பேரும் ஒன்று பிசாசோட கலந்து பிசாசா வாழறான், இல்லை இயேசுவோடு கலந்து இயேசுக்கு சாட்சியா வாழறான். அதான் சத்தியம் இயேசு. அதை அறிதல்னா தேவன் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்துவ குத்தினா பாலும் தண்ணி கலந்து இருக்கிற மாதிரி கலந்துடும். அதனால இயேசுவை அறிகிற அறிவு உனக்கு மாபெரும் வெற்றியை தரும். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க எடுத்துங்க. ஆமா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், அண்டர்லைன் தி வேர்ட், நீ என் நாமத்தை மறுதலியாம இருக்கிறான். 24 hours இயேசு நாமத்திலே வாயிறான் மறுதலியாம. இயேசு நாமத்தை மறுதலிச்சிட்டினா உடனே பிசாசு நாமத்தை போய் பிச்சுக்குவேன். உடனே திறந்த வாசல் இருக்காது, போறதுலாம் வாசல் மூடிதான் இருக்கும். எங்க போனாலும் வாசல் மூடிய வாசல் தான்ப்பா. கம்பெனிக்கு போனா, வேலைக்கு போனா, இன்டர்வியூக்கு போனா, எங்க போனாலும் தடையாவே இருக்குதுங்க சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை எந்த காரியத்துக்கு போனாலும் தடையாவே இருக்குது. எங்க போனாலும் வாசல் மூடியே இருக்குதுன்னா ரகசியம் என்னன்னா இயேசு நாமத்தை மறுதலிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதனால நீ என் நாமத்தை மறுதலியாமல், அப்புறம் என் வசனத்தை கை கொண்டபடியால். அடுத்து அண்டர்லைன், நாமத்தை மறுதலிக்க கூடாது, அவர் வசனத்தை கை கொள்ளணும். நாமத்தை மறுதலிச்சுனா பிசாஸ் நாமத்தை பிச்சுக்குவே, இயேசுன் வசனத்தை கை பிசாஸ் வசனத்தை பிச்சுக்குவே. இந்த பிசாசு உனக்கு எந்த இடத்துல திறந்த வாசல் கொடுக்க மாட்டான். போறதுல எல்லாம் மூடிதான் இருக்கும். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, போறதுல எல்லாம் வாசல் மூடிக்குது. போய் திரும்பி வந்துட வேண்டியதுதான், வாசலே திறக்காது. அப்போ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோன்னா நல்லா உத்து பாரு, எங்க போனாலும் உனக்கு வாசல் திறந்துதான் இருக்குது. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எங்கேயும் போகலாம். ஏன்னா இயேசுவின் நாமத்தை தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இயேசு சரியேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நாமத்தை நான் மறுதளிக்கவே இல்லை. யாரையும் நான் சபிக்கல, யாரையும் பகைக்கல, யாரையும் நான் வெறுக்கல. சபிக்கிறனே நான் ஆஸ்வதிக்கிறேன், பகைக்கொண்டுக்கே நன்மை செய்யறேன், சத்துருக்களையே சிநேகிக்கிறேன். அதான் நாமத்தை மறுதலியாம இருக்குது. சத்துருவா இருக்குது, பகைச்சா நாமத்தை மறுதளிச்சுட்டேன். இருக்கிற இடத்திலே வாசல் மூடி இருக்கும், உங்க குடும்பத்திலே வாசல் மூடிடுவாங்க நீ போனாக. அதனால இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். அதான் இயேசு நாமம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துதான் நாமத்தை மறுதலியாத ஒரு வாழ்க்கை. தாவீது போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தா இருக்குது. செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்குது, வர விருத்தி உண்டாகுது. ஏன்னா இயேசு நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். அப்போ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். எனது இயேசுவின் வசனம், ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வசனம் தான் கை கொண்டதுன்னா தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆமா, ஜீவனுக்குள்ளே இருக்குது, ஜீவ வார்த்தையிலே இருக்குது. 24 hours, ஒவ்வொரு நாள் 24, வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் வசனத்தை கை கொள்ள இரும்பு கதெல்லாம் தானே திறக்குது. போறதெல்லாம் சக்சஸ்ஃபுல். எஸ்ஆர் ராஜாதிக்கு காண்கிற எல்லாருக்கும் தேவை கட்சிச்சான். எல்லாரும் வாசலை திறக்கிறாங்க எஸ்ஆர் ராஜாதி போனா. ஆமா, வசி போனாக்கா ஒரே கோவம் எரிச்சலுமாக்குறாங்க. புறஜாதி வஸ்தி உலகத்தா ஏசு நாம தெரியாதவா பதவி ஏந்துட்டான். ஆகாச ராஜா என்னது கேட்டு மூடிட்டான், நீ போயிட்டு வாமான்ட்டான். ஆனா எஸ்ஆர் ராஜாதி போனா செங்கோல தானா நெட்டுறான். எல்லாரும் சொல்றாங்க 30 நாளுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு. இவன் சொல்றான் நாமத்தை மறுதலியாம போறா, வசனத்தை கை கொள்றா. அது 30 நாளுக்குள்ள யாராவது போனாக்கா ஒருவேளை செங்கோல் நெட்டினா மரணம் தண்டனை, அப்படி ஒரு சட்டம் வச்சான். ஆனா எஸ்ஆர் செத்தாலும் சாகரேன்னு சொல்லிவிட்டு இயேசு நாமத்தை நான் கொடுக்க போறேன் ஆகாஷ் ராஜாக்கு. ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் இயேசு நாமத்தை குத்துட்டு போனா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவன் அறியாமே செங்கோல நேடுறான். வாமா என்னம்மா அவன் காரியம் என்னம்மான்னு கேட்டு சட்டத்தை மாற்றி யூத குலத்தையே காப்பாத்துறாங்க. கையெழுத்து ஏசுறாங்க. ஆமா,
வாய்ந்தா வாய்ந்தா எசர போல வாயணும். ஆமா, 120 நாடுகளுக்கு ராஜ்யத்தியாவும். அப்பா இல்ல, அம்மா இல்ல, நம்மள மாதிரி ஆள் தான். ஆனா தேவனை பற்றிய வைராகியம், கிறிஸ்துவை பற்றிய வைராகியம், அளவற்ற அன்பு, தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு. 127 நாடுக்கு ராஜாத்தி, அதுல இந்திய தேசம் ஒண்ணா. இன்னைக்கு இருந்தா எத்தனை ஹெலிகாப்டர், எத்தனை கப்பல், எத்தனை ஏரோப்ளேன் சுத்துவா. அந்த காலத்துல கப்பலா போயிருப்பா. தாய் ஆனா கர்த்தரை விசுவாசித்ததால போறதுல எல்லாம் அவளுக்கு வாசல் திறக்குது. அப்போ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். முழு உலகத்துல ஒரு ஆள் மேல கிறிஸ்துவ காட்டாம பகையா வச்சு ராத்திரி பகலா மேல வெறுப்பு கசு கண்ணா நாமத்தை மறுது ஒரு ஆள் மூலமா பிசாசு தத்துருவான். அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, பகை கசப்பு வைராக்கியம் அது அழிச்சிடும். அன்பு காட்ட இறக்குது, ஆத்மா அன்புகரமா, நல்லா தூக்கம் வரும், நிம்மதியா இருக்கும், கான்பிடன்ஸ், தைரியம் இருக்கும், காரியம் எல்லாம் இலகுவா நடக்கும். இயேசு அன்பு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாம எக்காலத்து எந்நேரத்திலும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது, யோசேப்பின் காரியம் ஜெயமா இருந்தது, வேதத்தில் காணும் ஆபிரகாமின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ நீ என் நாமத்தை மறுதலியா, என் வசனத்தை கை கொண்டபடியால். அப்போ இயேசுவின் நாமம், அவருடைய வசனம் தான் இலகுவானது. இயேசு சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்குது. இந்த பிசாசுக்கு பேரே பிசாசு. அந்த நாமம் தான் கடினமானது. கவலைப்படுறது, சோர்வு தான் பிசாசு நாமம். வெறுக்கிறது, பயப்படுறது, கெட்டு பேசுறது, அதுதான் ரொம்ப கடினமானது, வேதனையானது. அதை போய் நல்லா செய்யறான் மனுஷன். செஞ்சு செஞ்சு பழகி போச்சு. கடினமானது செஞ்சு செஞ்சு அது பிசாசு காரியம் நல்லா சுலபமா செஞ்சிடான். இயேசு அன்பு கொடுத்து மன்னிக்கிறது, ஆசிர்வதிக்கிறது, கிறிஸ்துவன் தேவன் தனக்கு இது ரொம்ப செஞ்சு பழக்கமே இல்லை மனுஷனுக்கு. சபிக்கணும் ஆசிர்வதிச்சு பழக்கமே கிடையாது. பகைக்கணும் நன்மை செஞ்சு பழக்கமே கிடையாது. சத்துக்களை சிநேகிக்கணுன்ற அறிவே அந்த சுபாவமே கிடையாது பிறப்பிலே. அதனால இயேசுனாக்கா ரொம்ப கஷ்டமாக்குது எல்லாரும். ஆனா உண்மைக்கு பார்த்தா இயேசு போல வாய்தான் சுலபம். கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாச போல வாய்தான் ரொம்ப கஷ்டம். பேரே பிசாசு, கடினமானவன், வேதனையானவன், துக்ககரமானவன், நிம்மதி இல்லாதவன், உன்னை வாழ வைக்க விரும்பாதவன், நீ மூச்சு பிடிக்கிறது கூட பிடிக்காது, திருடன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவன். ஏவாள் அப்படிதான் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து சாகடிச்சு உலகத்தையே சாபமாக்கி நோவா காலத்தை உலகத்தையே அழிச்சுட்டான். உலகமே அழிச்சு போச்சு நோவா காலத்தை, நோவா குடும்பத்தை தவிர. அவன் தேவனை விசுவாசத்தினால் அவன் தப்பிக்கப்பட்டான். ஆனால் பிசாச விரும்பாதே. பாவத்தின் சம்பளம் மரணம், பிசாசின் நாமம், அதுல ஊறி போவாத. இயேசு நாமத்தை நல்லா மெச்சுடாவு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தனக்கு அகில உலகத்துக்கு சுவாசம் சொல்லிட்டே இருந்து பாரு. படிக்க படிக்க இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், வேலை வாய்ப்பு தேடணும். எங்க போனாலும் எனக்கு தடக்கும். போனா இன்ட்ரி போனா சக்சஸ் தான். வேலை கட்சிச்சா, கல்யாணம் பண்ணணுமா, சீக்கிரம் வீட்டை கட்டணுமா, கத்திரக்காய் சாட்சியம், இப்படி இருக்கணும். எதுவும் இல்லாத அப்படியே பிசாசு நாமத்திலே அப்படியே 4 பொழுது கழிச்சிருந்தாக்கா கடினமா கூட வாழ்க்கை. பிசாசு கடினமாக்கி உன்னை நீ மற்றவங்களை கடினமாக்கி சபிக்கப்பட்ட வாழ்க்கையா போயிடும். அப்போ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டானா. ஏன்னா ஒத்தம் தவறாத முழு உலகம் 800 கோடி இல்ல ஒத்த கூட வந்து வாசலை பூட்ட முடியாது. ஏன்னா அவனுக்கு கிறிஸ்து நட்பை காட்டுறதுனால எந்த பிசாசும் வாசலை மூட முடியாது. தேவன் ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்து நட்பை காட்டுறத இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்கறதுனால எந்த மனுஷனும் வாசலை தடைப்பட முடியாது, பூட்ட முடியாது. எல்லா வாசலையும் ஜெயித்து வெற்றிகரமான ஒரு மனுஷனா இருப்பாய். கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர். யோசுவா பார்த்து சொல்றார், நீ உயிரோடு ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா எதிர்த்து நிற்கிற மனுஷனுக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறேன். கோலியாத் வந்து அப்படியே மலை மாதிரி நிற்கிறான் தாவீதுக்கு முன்னால். கத்துற நாமத்தே குத்தான் பாரு, பொத்துன்னு கோலியாத்து வந்தான். கோலியாத்து தாவீது முன்னேற்ற தடுக்க முடியல, சவுலு தடுக்க முடியல. என் நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே கத்திர எக்கால் துதி எப்போது இருக்கும். தாவீது வர விருத்தி எல்லா தடையை மேற்கொள்கிறது பார்ப்போம். அப்போ நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். அண்டர்லைன் தி வேர்ட். இயேசு நாமத்தை, நாமன்னா சுபாவம்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நாமன்னா அந்த ஆளு, அந்த சுபாவம், இயேசு சுபாவம், ஜீவனையே கொடுக்கிற சுபாவம். பிசாசு மரணத்தையே கொடுக்கும், சுய நீதி அநீதியே குத்துருவ நீ, அது பிசாசு சுபாவம். நீ அழிஞ்ச அவனும் அழிஞ்ச. இயேசு நாமன்னா ஜீவ சர்வஜீவன். இயேசு சாமனை கொடுக்குது பாரு. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் தேவன் தனக்கு உலகத்துக்கு போய் நின்னா கடல் தானே விடுது. திறந்த வாசல் தான்.
யோர்தான் நதி பின்னிட்டு போயிடுது. எரிகோ மடப்படன்னு கேள்வி வந்து வழி விடுது கானான் தேசத்துக்கு. கையை தட்டு அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருப்பார். கிறிஸ்துவை விட்டுட்டீனாக்கா அவ்வளவுதான். பிசாசு மண்டைக்குள்ள ஏறி ஒரே கவலை, வெறுப்பு, யாரை பார்த்தாலும் வெறுப்பாகுது, கஷ்டமாகுது, கோபமாகுது, எச்சிலாகுது. பிசாசு நாமம் எங்க வாசல் திறக்காம இருட்டுக்குள்ளே இருந்து சிறைச்சாலை போடுறான். நீங்க கூட ஒரு மனுஷனுக்கு ஜபம் பண்ணணும். அவன் நன்மத்தையுமே காட்டி பிசாசு நாமத்தை காட்டி காட்டி பிசாசு எங்க பார்த்தா சரியா இருப்பான். அவன் தலைமையில கேள்வி இயேசு ஜீவன் பரிவு தேவன் ஆதாரம் முழு உலகத்துக்கு ஒரு ஜபத்தை பண்ணுங்க. அவனுக்கு உன் ஜபத்தின் மூலமா அவனுக்கு வாசல் திறக்கும், எல்லா வாசல் திறக்கும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரத்து தரித்து எல்லா ஆசீர்வாதம், மரத்திலிருந்து உயிர்த்தெழுந்து, தரித்திலிருந்து ஐஸ்வர்யம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், பாதாள பரலோகத்துக்கு வாசல் திறந்து விட்டு அவன் ஆஸ்வதிப்பாய். நீ உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிறாய், நீ பூமிக்கே உப்பாய் இருக்கிறாய். அதனால ஜபம் பண்ணுவோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? விசுவாசி கிரியாக தேவடைய கிரியை. தேவடைய கிரியை இயேசு, பிசாசு கிரியை ஆதாம். நன்மை தீமை, நல்லவன் கெட்ட, சுயநீதி அநீதி, அது எல்லா இடத்துல வாசல மூடிக்கும். போற இடத்துல எல்லாம் சிறையிருப்பாவே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் வாழ்நாளில் மறக்கவே மறக்காத. ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, தரிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆண்டவரே, அடிக்கடி நாங்கள் நாமத்தை மறந்துடுறோம், உண்மையே சுத்தமாக மறந்துடுறோம். இயேசுன்ற உணர்வே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். பாவம் நல்லா ஊறி இருக்குது. சுயநீதி, அநீதி, வெறுப்பு, கசப்பு, பயம், கவலை, வெறுப்பு, இது பிசாசு ஆவி எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால பிசாசு எங்களை வைத்து எங்களுக்கு உண்டான சகல வாசல்களை மூடி எங்களை சிறையிருக்குள் வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அதனால இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வருத்தப்பட்டு பாருங்கள், எல்லோரும் எண்ணெடுத்துவார்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை பூசி திராட்சத்தை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்துங்கள். இதோ திறந்த வாசலுக்கு வைத்திருக்கேன் சொல்லியிருக்கேன் கர்த்தாவே. ஆண்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுது. அதனால இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுத்திட்டே இருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய வசனத்தை கை கொடுக்கிறோம். ஆண்டு இயேசு பரிவர்த்தனை, இயேசு சாமட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள்லாம் வெளிப்படுத்த இடைவிடா எக்காலத்து வெளிப்படுத்துற கர்த்தாவே. திறந்த வாசல் உண்டாகணும். ஆவிக்குரிய, பூமிக்குரிய, பொருளாதார சகல வாசல்களும் திறக்கட்டு கர்த்தாவே. ஐஸ்வர்யத்தின் வாசல், சமாதான சந்தோஷத்தின் வாசல், பரலோக வாசல், சகல நன்மைகளின் வாசல் எங்கள் வாழ்க்கையில திறந்திருக்கும்படி கிறிஸ்துக்குள்ள நாங்கள் வேறொன்றுகிற கர்த்தாவே. நானே திராட்சை, நீங்கள் கூடிகள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தால் சொல்லப்படுது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்க அவருடைய கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த திறந்த வாசல் உண்டாக இந்த செய்தியை கேட்க ஓடி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.